இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநில தலைவரையும் ஒரு 4 மாதம் நீங்கள் வெளியில் போயிருங்க அப்படின்னு அனுப்பிச்சதே கிடையாது. இவராக அனுப்புகிறாங்க. அனுப்புன உடனே அரவிந்த் மேனன் பொறுப்பேற்ற உடனே அவர் பண்ணுற ஒர்க் என்னென்னா, தமிழகத்தில் என்ன வேலை செஞ்சார், எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சார், கட்சியை வளர்க்குற சம்மந்தமாக என்னென்ன செஞ்சார், எவ்வளவு சம்பாதிச்சார், அதை எங்கெல்லாம் சேர்த்து வச்சார், யார் யாரோ இவரோட பினாமிகள் அப்படின்னு. இப்போ இவர் டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2, ஏடிஎம்கே ஃபைலுன்னு இவர் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அரவிந்த் மேனன் ஒரு ஃபைல்ஸை எடுக்கிறார். அந்த ஃபைல்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு இப்போ ஆருத்ரான்னு ஒரு நிதி நிறுவன மோசடி, அந்த நிதி நிறுவன மோசடியை முழுக்க இவர் கையாளுறார். ரைட்டா? அதில் ஹரீஷ்னு ஒருத்தன் வரான். அந்த ஹரீஷ் முழுக்க அமர் பிரசாத் ரெட்டி ப்ளஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போது டெல்லி மேலிடம் கூப்பிட்டு கேட்குது, ஏங்க இந்த மாதிரி மோசடி, பொதுமக்களிடம் மோசடி பண்ணவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எப்படிங்க நீங்கள் தரீங்க அப்படின்னு கட்சியில் சேர்த்துக்கிட்டு. அப்போது சொல்கிறாரு, எனக்கு வேறு வழி இல்லைங்க, கட்சிக்கு நிறைய செலவாகுது, இப்போது அந்த பணத்தை சமாளிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்க அப்படின்றாரு. ரவுடிகளை எல்லாரையும் கட்சியில் சேர்க்குறாங்க. ரவுடிகளை சேர்த்தாதாங்க கட்சி வளரும்னு பதில் போகுது இவர்கிட்டேருந்து. அப்போது இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் பண்ண ஒர்க்கில் முக்கியமான ஒர்க்கு செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்புனது. செந்தில் பாலாஜி மேலே அதிமுக பீரியடில் கண்டக்டர் டிரைவர் வேலை வாங்கி தர்றதுக்காக ஒரு மோசடி செஞ்சார்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அது திமுக கொடுத்த புகாரில் எடப்பாடி பழனிசாமி போட்ட கேஸ் அது. அப்போது இவர் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏவாக இருந்ததுனால போடப்பட்ட கேஸு. அந்த கேஸில் எஃப்ஐஆரை தூக்கி எடுக்கிறாங்க அமலாக்கத்துறை. அது சம்மந்தமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இவர் நேரடியாக போய் அமித்ஷா கிட்ட உட்காந்துட்டு, செந்தில் பாலாஜியை நீங்கள் கைது செய்தால்தான் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும்னு டிமாண்ட் பண்ணுறார்.